சாதாரணமாக கடலில் ஒரு நார்மலான டெம்பரேச்சர் இருக்கும்போதே மனிதர்களால் ஸ்விம் பண்ணி போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஏன் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட சொல்லுங்கள், அதுக்கே பார்த்திங்கன்னா நல்ல பயிற்சி எடுக்கணும், நல்ல எனர்ஜி இருக்கணும் நம்ம ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 13 வயதான சிறுவன் தன்னுடைய தாய் மற்றும் தன்னுடைய 2 சகோதரர்களான ஒரு சகோதரன் மற்றும் சகோதரியை காப்பாற்றுறதுக்கு நடுக்கடல்ல இருந்து 4 கிலோமீட்டர் தனி ஒருவனாக நீந்தி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திருக்காரு. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஐரிஷ் உமனான ஜோவான் அப்படின்றவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அதுல பெரிய பையன் தான் ஆஸ்டின் ஆபிள் பை. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 13 வயது ஆகுது. இவங்க ஜஸ்ட் ஒரு வெக்கேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கயாக் ட்ரிப் போயிருக்காங்க. திடீர்னு கடலுடைய சீற்றம் அதிகமான காரணத்தினால அலைகள் வேகமா இவங்க 4 பேரையுமே பார்த்தீங்கன்னா நடுக்கடலுக்கு 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு இழுத்துட்டு போயிருச்சு. இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம இவங்க கவுந்தும் தண்ணியில விழுந்திருக்காங்க. தன்னோட அம்மாவும் 2 சகோதரர்களும் கயாக்க நல்லா கெட்டியா பிடிச்சிட்டு அந்த தண்ணியிலேயே மிதந்துட்டு இருந்திருக்காங்க. அதுவும் கயாக்குள்ள இருங்க வெளியே கவிழ்ந்து விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு வேற வழி இல்லாம தன்னுடைய மூத்த மகனான ஆஸ்டின் ஆப்பிள் பையை நீ கடற்கரைக்கு நீந்தி போய் யாரையாவது உதவிக்கு அழைச்சிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க. ஜோவான் சொன்னதுக்கு அப்புறமா தன்னோட மகனான ஆஸ்டின் ஆப்பிள் பையும் கரேஜ் ஏற்படுத்திக்கிட்டு கடல்ல அந்த குளிர்ந்த தண்ணியில லைஃப் ஜாக்கெட்டோட நீந்த ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவர் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா நம்ம லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு நீந்தினா வேகமாக நீந்த முடியாது அப்படின்னு அதை கழட்டி போட்டுட்டு தானாக நீந்தி போய் கடற்கரையில் போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு மைல் தூரம் நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி தன்னோட தாயையும் தன்னுடைய சகோதரிகளையும் காப்பாற்றுமாறு கோரிக்கை வச்சு அதுக்கப்புறமா அவங்க நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருந்த ஜோவானையும் அவங்களுடைய பசங்களையும் காப்பாற்றிருக்காங்க. இந்த காரியத்தை கேட்குறதுக்கே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. மேலும் ஆஸ்டின் ஆப்பிள் பை இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நாட் டுடே அப்படின்னு சொல்லி அவரே தன்னோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நான் கண்டிப்பாக என்னோட அப்பா அம்மாவை காப்பாற்றினேன் அப்படின்னா நான் பேப்டிசம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே தன்னுடைய அம்மாவையும் சகோதரிகளையும் மனசில் வச்சு நீந்தி போய் அந்த தைரியத்தில் தான் நான் இந்த உதவியை என்னோட பேரண்ட்டுக்கு செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்பவே ஒரு இம்பாசிபிளான விஷயமா இருந்தாலும் கூட தன்னோட அம்மாவை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த 13 வயது சிறுவன் செய்த காரியம் ரொம்பவே பாராட்டப்படத்தக்கது. இதன் மூலமாக இவர் உலகம் முழுவதுமே இப்போ ஹீரோவாக பேசப்பட்டு வராரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது போன்ற வீடியோர்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.